அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். ஸோ முதல்ல சீஃபாக்கு மிக மிக நன்றி ஐயா பச்சையப்பன் இந்த வாய்ப்பு எங்களுக்கு வழங்கியது. காரணம் என்னன்னா, வருட வருடம் சீஃபா மூலியமா நிறைய பள்ளிகள் பங்கெடுத்திருக்காங்க. முதல் முறையாக உருசுலங்கர் மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாக்கு நன்றி. அதே வேளையில உருசுலங்கர் தலைமை மன்றத்திற்கு நன்றி. இந்த போட்டி விளையாட்டை எடுத்து நடத்தின குளம்பாங்கல் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகாமி டீச்சர் மற்றும் மகின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏண்டா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு முன்னுக்கு குரு தான் இருக்காங்க. சோ நம்ம தெய்வத்தை பாக்குறதுக்கு முன்னுக்கு குரு தான் பாக்குறோம். அந்த வழியில இவங்க இவ்வளவு முயற்சி எடுத்து செஞ்சிருக்காங்களா, அவங்களோட உழைப்பு என்னன்னு நமக்கு தெரியும். சோ அதனாலதான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலயும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும். அந்த வேலையில இவ்வளவு சிரமம் பாராம குளம்பாங் தமிழ் பள்ளி ஒட்டுமொத்த 13 ஆசிரியர்களும் இந்த விழாவில மிக சிறந்த எஃபர்ட் போட்டிருக்காங்க. படிப்பை தவிர்த்து அவங்களுடைய பொது ஃபேமிலியை தவிர்த்து இந்த விளையாட்டுக்காக ஆல்மோஸ்ட் ஒரு 1 month பிளாஸா இது நிறைய எஃபோர்ட் போட்டு இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கும். இது பெரிய அளவுக்கு நடத்துறதுக்கு இருந்தோ தவிர்க்கமான காரணத்தினால நம்ம பெரிய அளவுக்கு செய்ய முடியல. சிறிய அளவு செஞ்சாலும் பிள்ளைங்க ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, சீஃபாக்கு நம்ம சீஃபா மூலியமா 2 டீம், அதாவது பாய்ஸ் 2 டீம், கேர்ள்ஸ் டீம் ஒரு டீம் நம்ம போறோம். அந்த வேலையில பாய்ஸ் டீம் 2, கேர்ள்ஸ் டீம் 1 நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க விளையாண்ட பிள்ளைங்களை நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாய்ஸ் ஒரு 10 கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணிருக்கிறோம். இன்னொரு செகண்ட் செலெக்ஷன் இருக்குது. அது மூலியமா நம்ம எடுத்து சிறந்த டீம் நம்ம அனுப்ப போறோம். இப்ப நம்ம வந்து அந்த டீமோட மேனேஜர் பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறோம். பிளேயரோட நேம்ஸ் நம்ம இன் ஃபியூச்சர் நம்ம கண்டிப்பா இன்னொரு 2-3 வீக்ஸ்ல அனுப்பிட்டோம். முதலாக பாய்ஸ் டீமோட மெயின் 1வது டீமோட மேனேஜர் ஹேமநாத், செகண்ட் டீமோட மேனேஜர் அஜேஷ் ராவ், கேர்ள்ஸ் டீமோட மேனேஜர் சிவகாமி டீச்சர், பாய்ஸ் டீமோட அசிஸ்டன்ட் மேனேஜர் மகின். இதுதான் நம்மளோட குழு. இதை வழி நடத்துறதுக்கு ஐயா பச்சைப்பன் இருக்கிறார். அதே மாதிரி உலுஸ்லாங்கூர் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் இருக்கார். ஸோ அது மூலியம் எம்ஜிபிடி நம்மளோட ஸ்லாங்கூர் மாநில தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் தலைமை ஆசிரியர் இருக்காரு. ஸோ நம்ம இது செய்யற நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் பள்ளி மாணவர்கள் சிறந்த மொழியில இன்னொரு 5 ஆண்டு காலத்துல நேஷனல் லெவல்ல விளாடுறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நம்மளோட தொடக்கம், இன்னும் முடிவு இல்லை, நிறைய இருக்குது. நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ண பிளேயர் வந்து இதுக்கு ஒரு பாடு நம்ம வந்து அவங்க வந்து இன்டர்னலா ட்ரைனிங்லாம் வைப்போம். அதோட முழு பொறுப்பு யார் எடுத்துக்கணும் பாத்தீங்களா? பேரண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். டீச்சர்ஸ் வந்து அவங்களோட கடமையை செஞ்சுட்டாங்க. இது வரைக்கும் கொண்டு வந்தாங்க, செலக்ஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ட்ரைனிங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்லியும் அந்த மாதிரி போறப்ப பேரண்ட்ஸ் நீங்க தான் வந்து பிள்ளைங்களை வந்து கைட் பண்ணி கொண்டு வந்து விடணும். எல்லா பொறுப்பும் நீங்க டீச்சர்ஸை கொடுத்துட்டீங்களா, அவங்களுக்கும் நிறைய வேற வேற பொறுப்புகள் இருக்கு. இந்த போட்டி முடிஞ்சானா அவங்களுக்கு வேற போட்டி இருக்கு, அதுக்கு அடுத்து வேற போட்டி இருக்கு. அவங்க அதுலயும் வந்து போக்கஸ் பண்ணணும். ட்ரைனிங் செஷன்லாம் நீங்க தான் ஏற்றி வரணும், நீங்க தான் கூட்டி போகணும். ஏன் இதை சொல்றேன்னா, உங்க பிள்ளைங்க எப்படி விளாடுறாங்கன்னு நீங்க தான் தெரியும், பார்க்க முடியும். நம்ம வந்து ஒரு 10 பேர் விளாடுறப்ப அந்த 10 பேர் ஓவரால் நீங்க இண்டிவிஜுவலா உங்களோட பிள்ளைங்களை வந்து அங்க பாப்பீங்க. அங்க பாக்குறப்ப உங்களோட பிள்ளையோட தரம் எப்படி இருக்குது, அவங்க விளையாட்டு தரம் எப்படி இருக்கு, எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு நீங்களும் அவங்களுக்கு ஐடியா சொல்லுவீங்க. அதனாலதான் சொல்றேன், பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைக்கு நீங்க தான் வந்து முன் உதாரணமா இருக்கணும். அவங்களை ஏற்றி வரணும், ஏற்றி போகணும். கொண்டு வந்து விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட பொறுப்பு இல்ல, நம்மளோட கடமை. இந்த கடமையை நம்ம சரியா செஞ்சாதான் இன்னும் 10-15 வருஷம் கழிட்டு அந்த பையனுக்கு வந்து நல்ல அளவுக்கு போவானு. சோ இது யாரையும் வந்து சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. பிகாஸ் கஷ்டப்பட்டு செஞ்சா அது வந்து நினைக்காது. இன்னைக்கு செய்யுங்க, நாளைக்கு போயிடும். இஷ்டப்பட்டு செய்யுங்க இருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு கிளப்பாங்கல்ல 13 பேர் டீச்சர் இஷ்டப்பட்டு செஞ்சனால்தான் இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு சக்சஸ் ஆயிருச்சு. அதுல ஒரு டீச்சர் இல்ல என்னால முடியாது டீச்சர் அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்களா, இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு தூரம் சக்சஸ் இருக்கு. அதனாலதான் பொதுவா நம்ம டீமே அப்படிதான், எல்லாருமே இஷ்டப்பட்டு இங்க இருக்கிறோம். ஓகேங்களா? ஃபுட்பால் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு நிறைய இருக்குது. நாட் ஓன்லி ஃபுட்பால், இதுல வந்து விளையாட முடியுமா, அவங்க வந்து வேற வேற இடத்துக்கு போக முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி ஒரு பினாங் இந்தியன் அசோசியேஷன் வந்து ஒரு லீக்ல விளாண்டு அந்த கேர்ள் வந்து இப்போ வந்து நேஷனல் டீம் கொலாப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வழியில அந்த பினாங் இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷன் ரொம்ப நன்றி. அதே வழியில அதை எடுத்து நடத்திய மிஸ்டர் ஸ்ரீ அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அவரோட எஃபோர்ட்னால தான் அந்த கேர்ள் வந்து இப்போ வந்து நேஷனல் லெவலுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி இங்க உள்ள பிள்ளைங்க இன்னொரு காலகட்டத்துல நம்ம அண்டர் 14 இல்ல அண்டர் 15 நேஷனல் டீம் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஸோ உங்களோட ஆதரவு நமக்கு தேவை. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளை கண்டிப்பா விட்ட சொல்லுவோம், எந்தெந்த பிளேயர் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம கூட இருங்க. ஸோ வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சொல்றேன், வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். நன்றி.